Hello everybody, welcome to Scientific Kitchen. இன்னைக்கு vlogல நம்ம முதல்ல ஒரு கௌரி பூஜை எப்படி பண்றாங்க, கொங்கனி ஸ்டைல் கௌரி பூஜை எப்படி பண்றாங்கன்றத பார்க்க போறோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது GSB அப்படின்னு கொங்கனில இருக்கிற ஒரு ஃபேமிலியோட அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் கௌரி பூஜை. கௌரி பூஜைன்றது என்னன்னா, பார்வதி கணேஷாவை பறக்கிறதுக்காக அவரை டெலிவர் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்போ முதல்ல அவங்களுக்கு நடக்கிற பேபி ஷவர் இது, அதாவது இந்த வளகாப்பு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஐடியா. இப்போ அங்கே ஒரு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் கௌரி. அது மேலே ஒரு விளக்கு இருக்குது, அதுதான் கௌரி. அந்த கண்ணு வாய் இதெல்லாம் இந்த கண்ணுக்கு வைக்கிற மை, சந்தனம், குங்குமம் அதை வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கௌரியை ரெடி பண்ணி வீட்டுக்கு வர ஒரு லேடிஸ்க்கும் ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு கௌரியை தராங்க. இப்போ எனக்கு இதே மாதிரி ஒரு கௌரியை என்னை உட்கார வச்சு, எனக்கு கையில் எடுத்து உட்கார வச்சு அவங்க என்னை பிளஸ் பண்ணி எனக்கு அந்த நலுங்கெல்லாம் வைப்பாங்களே, அந்த மாதிரி நலுங்கு வச்சு எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு நான் எங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டேன். அதோடைய ஃபோட்டோவும் எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு வீட்டில் 5லேருந்து ஆட் நம்பர், அந்த 7, 9, 19 அந்த மாதிரி நீங்கள் ஆட் நம்பரில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி உள்ளே வைக்கணும். இப்போ வச்சுருக்கோம், இது பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி விளக்கு வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி ஒன்று வச்சிடுறாங்க. நீங்கள் இது அத்தனையுமே வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், அதுதான் ஐடியா. இந்த ஐடியா நீங்கள் கொடுக்கறது தான் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிளெஸ்ஸிங் உங்களுக்கு இருக்குது இதில். இந்த ஒரு கௌரியையும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வச்சு நம்ம 3 நாள் கழித்து அதை நம்ம ஓப்பன் பண்ணி நல்லா உடச்சி நம்மளுடைய வீட்டில் வெஜிடேரியன் சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். நான் இப்போ எங்கள் வீட்டில் அந்த சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கல்யாணம் ஆன பொண்ணுங்க அவங்க வீட்டுக்கு கொடுக்கும்போது ஒரு தேங்காய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அம்மாவுக்கு. ஏன்னா அந்த பொண்ணுங்க அவங்க வீட்டிலேருந்து வராங்க இல்லையா, அவங்க வீட்டில் அவங்களுக்கு ஒரு கௌரி இருக்கும் இல்லையா, அந்த கௌரிக்கு இவங்க கொடுக்குற ஒரு இது காணிக்கை மாதிரி. ஸோ ஒரு பொண்ணு இருக்கிறவங்க வீட்டில் அவங்க அம்மாவுக்கு திருப்பி செய்யும் போது 2 கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெடிஷன். இந்த ஜிஎஸ்பின்ற கிளானில் இருக்கிற ட்ரெடிஷன். அந்த ஜிஎஸ்பியில் இருக்கிறவங்க அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறவங்க மட்டும்தான் பண்ண முடியும். வெளியில் இருக்கிறவங்க வேறு ஸ்டைலில் அவங்கவுங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்கும், ஒரு ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே இருக்காங்க, அவங்க வீட்டில் தான் இதை நான் பண்ணேன். அப்புறம் ரொம்ப அருமையான சாப்பாடு பண்ணியிருந்தாங்க, பல வகையான வெஜிடேரியன் ஃபுட்டு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்க்குறது அந்த அந்த மஞ்சள் கிழங்குடைய லீஃபு. அந்த மஞ்சள் கிழங்குல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த மஞ்சள் கிழங்கோட லீஃபை எடுத்து தான் இப்போ அந்த அடை மாதிரி நம்ம ஊர்லலாம் கொழுக்கட்டை பண்ணுறாங்களே, அது மாதிரி உள்ளே வச்சு அந்த அடையை நல்லா வேக வச்சு ஸ்டீம் பண்ணி கொடுக்குறது, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷு. அதுக்கப்புறம் ஒரு கீரை பார்க்குறீங்க இல்லையா, அது என்னென்னா அமராந்த் கீரை. அமராந்த் கீரை இதில் ஒரு கதை இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். அந்த காலத்தில் பார்வதி அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க, குழந்தைய டெலிவர் பண்ணுறதுக்காக வராங்க. வரும்போது அந்த பார்வதியோட அம்மா கிட்ட பைசா கிடையாது, அவங்க ரொம்ப ஏழையாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க தோட்டத்தில் போயிட்டு அந்த தோட்டத்துலேருந்து ஒரு 4-5 கீரை எடுத்துகிட்டு அதை ஒரு பொரியல் பண்ணிடுறாங்க. அதில் இருக்கிற மஞ்சக்கிழங்கோட இலையை போட்டு ஃப்ரெஷ் தேங்காய் பாலை ஊற்றி சாதத்தை போட்டு ஒரு ஸ்வீட் டிஷ்ஷும் ஒன்று பண்ணுறாங்க. அதை ஸ்வீட் டிஷ்ஷாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, மெயின் ரைஸ் ஐட்டமாகவும் ஆயிடுது. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. அந்த கீரையும் அந்த இதையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டியான டிஷ்ஷு. இதுதான் முதல் முறையாக நான் ஆக்சுவலி சாப்பிட்றேன். ஏற்கனவே நான் போன வருஷமே அவங்க வீட்டில் நான் அந்த மஞ்சக்கிழங்கு கொழுக்கட்டை அது நான் சாப்பிட்ருக்கேன். பட் இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் இது நம்மளோட பருப்பு, தாளிச்ச பருப்பு. இப்போ நான் சொன்ன அந்த தேங்காயோட ஸ்வீட் இருக்கு இல்லையா, இதுதான் ரொம்ப ஒரு டேஸ்டியான. அந்த இலையை சாப்பிடக்கூடாது, அந்த இலையை நம்ம அப்படியே தான் வச்சிடணும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஃப்ரெஷ் தேங்காய் பால் ஊற்றி அவ்வளோ ஒரு மைல்ட் ஸ்வீட்னஸ் இருந்தது அதில். ஆனால் நல்லாவும் இருந்தது, உப்பு இல்லை. ஆனால் நான் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாயசம், பருப்பு போட்டு பாயசம். அப்புறம் சன்னா போட்டு ஒரு கறி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது நம்ம ஜாக் ஃப்ரூட், நம்ம அது என்ன யங் பலாப்பழம் இருக்குல்ல, எலசான பலாப்பழம், அதை போட்டு ஒரு கறி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது சும்மா ஒரு ட்ரை பொரியல், தேங்காய் போட்டு ஒரு ட்ரை பொரியல், கோவக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ட்ரை பொரியல். இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்ல காம்பினேஷனாக இருக்கும்னு. அந்த பத்ரா இப்போ பார்க்குறீங்களா, இது ஒரு பத்ரா அப்படின்னா அந்த டாரோ லீஃப் இருக்கு இல்லையா, நம்ம சேப்பங்கிழங்கு லீஃப், அந்த சேப்பங்கிழங்கு லீஃபை வச்சு அரிசியை போட்டு நல்லா ரோல் பண்ணி
ஒரு சூப்பராக ஸ்டீம் பண்ணி எடுத்த ஒரு டிஷ்ஷு, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இது எல்லாம் வந்து ஒரு வெரைட்டியாக ஒரு இது மாதிரி சாப்பிட்ணும் நீங்கள் எல்லாம் சேர்த்து. ரொம்ப அருமையான ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வந்த அவங்க எனக்கு கொடுத்த அந்த தாம்பூலம் இருக்குல்ல, அந்த தாம்பூலத்தை எடுத்துகிட்டு வந்து நான் எங்கள் வீட்டில் ஒரு எத்தனிக் கார்னர் நான் வச்சுருக்கேன். அந்த எத்தனிக் கார்னரில் நான் அழகாக அதுக்குன்னு ஒரு பானை வச்சுருக்கேன். அது எங்கள் வீட்டில் எனக்கு அந்த காலத்தில் கொடுத்த பானை. அதில் அவங்க கொடுத்த தாம்பூலத்தையும் அதையும் வச்சு அன்றைக்கி நான் போட்டுட்டு இருந்த அவுட்ஃபிட் இது தான். இப்போ கோவிட் டைமில் ட்ரெஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கனால நான் வந்து அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்களே, அதனால ஸ்பெஷலாக ட்ரெஸ் பண்ணி போனேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஃபன் டைமாக இருந்தது, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோட. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் போய் சாப்பிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கௌரி பூஜை முடிஞ்ச உடனே அந்த கௌரி வந்துடுறாங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கும் அவங்க கொண்டு வந்துடுறாங்க நல்ல இதை. அப்புறம் அடுத்த நாள் வந்து கணேஷா பிறந்துடுறாரு, அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி. இது ஒரு அவங்களுடைய வெர்ஷன் ஆஃப் கணேஷ் சதுர்த்தியோடைய ஸ்டோரி. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நியூ ஸ்டோரியாக இருந்ததுன்றதுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பினேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி புதுசாக கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.